பள்ளி குழந்தைகளுடைய கல்வியை பாதிக்கக்கூடிய வகையில டிவிகே கட்சிக்காரங்க தொடர்ந்து நிறைய அபத்தமான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு சிகா ஸ்பீக்ஸ்ல தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. கேட்டீங்களா? பீஸ் படத்துல வந்த ஜாலியா ஜிம்கானா பாடல் தான் இது. பொதுவாகவே நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் ஒரு சில ரைம்ஸ்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு வரக்கூடிய சொந்தக்காரங்க கிட்ட அந்த குழந்தைய ரைம்ஸ் சொல்ல வச்சு அதை கேட்டு நம்ம ரசிப்போம். ஆனா போற போக்க பார்த்தா அரசு பள்ளியிலேயே இந்த மாதிரி விஜய் நடிச்ச சினிமா பாடல்களை பாட வைக்கிறாங்க. ஒருவேளை தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு பதிலா முதலமைச்சர் நடிச்ச படத்துல இருக்கக்கூடிய பாடல்களை கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்கு ஏற்படதான் செய்யுது. ஏன் அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்தது. இந்த வீடியோ பாருங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு அரசு பள்ளியில தாவேக்க நிர்வாகி ஒருத்தர் தன்னுடைய ஆதரவாளர்களோட முதலமைச்சர் படத்தோட போய் அந்த குழந்தைகிட்ட பேசி அதை ஒரு ரீல்ஸா போட்டிருந்தாரு. இதுக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய கண்டனம் எழுந்தது. அதுக்கப்புறம் அவர் மேல கட்சி ரீதியில நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுவரைக்கும் நின்ன பாடில்ல. தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அடுத்தபடியா தான் திருவள்ளூர் மாவட்டத்துல முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு தனியார் பள்ளியில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அங்க நடந்ததை பார்க்கலாம். தெளிவா கேட்டிருப்பீங்க. ஒரு தனியார் பள்ளியில முதலமைச்சர் விஜயோடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சாதனை முயற்சி மேற்கொள்றாங்க. அந்த பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் மைதானத்துல முதலமைச்சர் விஜய் உருவத்துல உட்கார வச்சு சாதனை முயற்சி மேற்கொள்றாங்க. இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா முதல்வர் விஜயோடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது அவங்க கட்சிக்காரங்க கொண்டாடுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா பள்ளி குழந்தைகளை இவ்வளவு வெயில்ல மைதானத்துல உட்கார வச்சு நீங்க இந்த சாதனை பண்ணி என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படிங்கறதான் பெற்றோர்களுடைய கேள்வியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு படிக்க வைக்கிறோம், குழந்தைங்களை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. ஆனா அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம்ல இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில ஒரு வாலிபால் டோர்னமெண்ட் நடத்தினாங்க முதலமைச்சர் பிறந்த நாளுக்காக. அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். சரி அவங்க சார் எனக்கு தெரியாது எம்எல்ஏ சிஎம் தங்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம சிஓட்ட பேசலாம் அப்படின்னு. இல்லை சார் நான் வந்துருக்கேன் என்னன்ற பாத்துருக்கு சார். பசங்களை விட்டு வேலை பார்க்க விடுறாங்க. தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அங்க இருக்கக்கூடிய பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களை வச்சு டிவிக்கே கட்சி கொடியை நட வச்சிருக்காங்க. அதுவும் இது எந்த இடம்னு பார்த்தோம்னா அந்த அரசு பள்ளியுடைய மைதானம். அந்த மைதானத்துல டிவிகே கட்சி சார்பா முதலமைச்சர் பிறந்தநாளை ஒட்டி ஒரு வாலிபால் டோர்னமெண்ட் நடத்துறாங்க. அதுக்கு கட்சி கொடியெல்லாம் மைதானத்துக்குள்ள, அதாவது பள்ளி வளாகத்துக்குள்ளேயே நட்டிருக்காங்க. அந்த வேலையெல்லாம் அங்க படிக்கக்கூடிய மாணவர்களை வச்சு செஞ்சிருக்காங்க. இதுக்கு சமூக ஆர்வலர்கள் மத்தியில கண்டனம் எழுந்ததை அடுத்து அந்த இடத்துல நடப்பட்ட அந்த கம்பத்தை எல்லாத்தையும் அந்த மாணவர்களை வச்சு அவங்க அகற்றியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு அரசு பள்ளியில ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு மாரத்தான் போட்டி நடத்தினாங்க. அந்த இடத்துல கலந்துகிட்ட அமைச்சர் விஜயோடைய பாடல், அதாவது வாடி 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 கைப்படாத சிடி அப்படிங்கிற ஒரு பாடல் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டுக்கு பள்ளி மாணவர்கள் முன்னாடி அமைச்சர் குத்தாட்டம் போட்ட சம்பவம் கூட நம்ம பார்த்தோம். இது இதோட நிக்கல, தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. கோயம்புத்தூர்ல அமைச்சர்கள் எல்லாரும் ஒரு பட்டமளிப்பு விழால கலந்துக்கிட்டாங்க. அந்த பட்டமளிப்பு விழால மாணவர்களுக்கு பட்டம் கொடுக்கும் பொழுது டிவிகே கட்சியுடைய பிரச்சார பாடல் பிளே பண்ணாங்க. அதை பார்க்கலாம்.
கல்வி நிலையங்கள் அப்படிங்கிறது மாணவர்களை ஒரு அறிவார்ந்த சமூகமா மாற்றக்கூடிய ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சினிமா மோகத்தை விதைக்கிற செயல மாணவர்களை நல்வழிப்படுத்துற இடத்துல இருந்து திசை மாற்றக்கூடிய செயலை தொடர்ந்து டிவிகே காரங்களும் அமைச்சர்களும் கூட செஞ்சுட்டு இருக்கிறது தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து டிவிகே ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.